தொடர்ந்து பேசுறீங்க, போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு பாயிண்டா பேசி வச்சு அது மாதிரி பண்ணாதீங்க. அது வேண்டாம், அந்த அரசியல் வேண்டாம். ஓகே, சாஃப்டா போங்க, சாஃப்டா பேசுங்க. தவறுகள் இல்லை, எனக்கும் அந்த கோவப்பட பிடிக்காது. ஏங்க நானும் இந்த ஊருக்காரன் தாங்க. எனக்கு என் மக்கள் உங்களை உட்பட எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல பால் குடிக்கணும். ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு இருந்தோம், விலை உயர்வால 3/4 டம்ளர் டீயா குறைஞ்சிருச்சு. இந்த கோவம் எனக்கு இருக்கதானே செய்யும். சாப்பாடு சாம்பார்னு சொல்றீங்க, ஒரு கூல்ல சாப்பாடு நல்லா இருக்கா? பள்ளி விழுந்த சாப்பாடை போடுறீங்க, அதை சாப்பிட்டு குழந்தைங்க வாந்தி வைத்தலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகுது. சத்துணவு சாப்பிட்ற குழந்தை தள்ள செவிலிடிஞ்சு விழுந்து போதையில தமிழகம் சொல்லிட்டு திருவாரூர்ல கிளாஸ் ரூம்ல பொம்பளை பிள்ளைங்க உட்காந்து சரக்கு அடிக்குது, பெத்தவங்க வயிற்று வாயில் அடிச்சுக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா பிடிச்சிட்டு 14 வயசு பையன் 8 வயசு தம்பியை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. குழந்தை ஏதோ ஆயிடுமோன்னு பார்க்கும்போது நெஞ்சு பதைக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அடிப்படையில் சொல்லுங்க. ஒரு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 75 வயசு பாட்டி, 3 நாள் முன்னாடி ஒரு 75 வயசு பாட்டியை ஒருத்தன் போதையில போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறான். அந்த பாட்டி ஹாஸ்பிட்டலைஸ்ட். காலேஜ்ல இருக்கிற பிள்ளையில இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பிரைவேட் நந்தனம் காலேஜோ நியூ காலேஜோ கேன்டீன்ல இருக்கிற வேலை செய்யற பிள்ளைக்கு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏர்போர்ட் பார்க்கிங்ல இருந்து ஒரு வயசான பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. பசுமாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோல 190% வளர்ந்துருக்காங்க. பெண்களுக்கு பாலிவுட்ல 109% வளர்ந்துருக்கு. ஒரு படத்தை அரசாங்கத்து சப்போர்ட்ல எடுத்து அரசாங்க கட்டிடத்தை வச்சு ப்ரொமோட் பண்ணி வளர்த்து 50 கோடி தான் உங்களோட கலெக்ஷன் வருது. போக்சோல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 103 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்தது அரசாங்கம். போக்சோக்கு 21 நீதிமன்றம் இருக்கு. 20 நீதிமன்றம் அந்த கோர்ட் கைட்லைன்ஸே இல்லாம ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரலையா? இதை மக்கள் பார்க்கலையா? நீங்க இலவசமா பேருந்து கொடுத்தேங்கிறீங்க, அது எவ்வளவு பெரிய ஊழல். அது இலவசமா பேருந்து கொடுத்தேன்னு இந்த பஸ்ல மட்டும்தான் இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு, இலவசம் கிடையாது, ஓசி பேருந்து டேப் கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம். எப்ப? 3 மாசத்துக்கு முன்னாடியே. 5 வருஷமா என்ன பண்ணீங்க? இப்பதான் உங்களுக்கு எலெக்ஷன் டைம்ல தான் அதெல்லாம் கொடுக்க முடியும். வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்களா? 2021 ஓட்டு போட்டாங்க. ஓட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்த உடனே ஒரு 4-5 வருஷம் அமைதியா பொறுமையா இருந்து அதை அனுபவிச்சு அதுல சொத்து சேர்க்கணும். அப்படி சாரி, விஜய் அவர்கள் எந்த தொகுதியில் நிற்பாருன்ற பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு அதையும் சேர்த்துதான் டிவி காரங்களே சொல்றாங்களே. வேலைச்சேரின்றாங்க. அப்படியா? இல்ல, நான் சொல்ல முடியாது, ஒரு தலைவர் சொல்ல. உங்கள்கிட்ட சொன்னாரா? சொல்லலையா? தெரியாது. 75 ஆண்டு கால கட்சி, அவங்களுடைய சின்னம், அதை உடைச்சி விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தாவேக்காக மொத்தமே 5 நிமிஷம் நினைச்சு. கூவம் இருக்கு இல்லையா, அந்த கூவத்தை சுத்தம் பண்றதுக்கு ஒரு திட்டம் அறிவிக்கிறாங்க. திட்டத்தோட மதிப்பீடு 3 கோடி ரூபாய். திட்டம் அறிவிச்சு 1 வருஷம் ஆச்சு, எந்த ஒரு செயல்பாடும் இல்லை, நிதியெல்லாம் போயிடுச்சு. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் கேட்கிறாரு, கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தர் கேட்கிறாரு, 3 கோடி ரூபாய் அலாட் பண்ணிருக்கீங்க, என்னங்க ஆச்சு? கூவத்தில் முதலைகள் அட்டகாசம், வேலை செய்ய போனவங்க பயந்து ஓட்டம் அப்படின்னு. சட்டமன்றத்தில் என்னங்க ஏதோ நியூஸ் வந்திருக்குன்னு கேட்டா, ஆமா, கூவத்துல முதலைகள் மெய் தான், வேலை பார்க்க முடியாம எல்லாம் போயிட்டாங்க. மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஐயோ, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க, பதறாதீங்க. அந்த 3 கோடி ரூபாய் என்ன போச்சு அப்படின்னு கேட்டா, அந்த திட்டத்துல செலவு பண்ணிட்டோம். அப்ப என்ன கணக்குன்னா, அது முதலைகள் விழுங்கிய கணக்கு அப்படின்னா. அது குடும்பம், ஒரு குடும்பமா இருந்துச்சா. குடும்பம் முதலையும் குடும்பமா தான் இருந்திருக்கு, ஒரு ஃபேமிலி. அது கொஞ்சம் பெரிய ஃபேமிலியா இருந்திருக்கும் போல. அது இன்னும் எண்ணி முடிக்கல, எண்ணிக்கிட்டு இருக்கோம். குட்டி போட்டுருச்சுங்களா? போட்டுக்கிட்டே இருக்கு. சென்னையில போடுது, துபாயில போடுது, நிறைய போடுது. விஞ்ஞான ஊழல்ன்றதுக்கு டெஃபினிஷன் யாருன்னு எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு முகம் வரும். தமிழர்களே. சும்மா நீங்க சொல்லுவீங்க. சொல்லுங்க, சட்டமன்ற குறிப்புல இருக்குங்க. ஆதாரம் இருக்குதா? சட்டமன்ற குறிப்புல இருக்குன்றேன். சட்டமன்றத்துல இருக்கிற குறிப்புல இருக்கு, அவை குறிப்புல. அதை முதல்ல ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு பாருங்க. நிற்பாங்க இளைஞர்கள் புதுசா யார் வந்தாலும் நிற்பாங்க. அதே இளைஞர்கள் தான் சீமானுக்கும் நின்னாங்க, அதே இளைஞர்கள் தான் கமல்ஹாசன் வரும்பொழுதும் நின்னாங்க. யார் புதிதாக வந்தாலும் இளைஞர்கள் அவங்க பின்னாடி நிற்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ஆனால் அதை ஒரு என்ன கேள்வினா, சீமான் பக்கமும் இளைஞர்கள் நின்னாங்கன்னு சொல்கிறீங்க, கமல்ஹாசன் பக்கமும் நின்னான்றீங்க, அதுவும் விஜய் கூட நிற்கிற அந்த கூட்டமும் ஒன்றுன்னு நினைக்கிறீங்க? களம் இப்போ தான் கொஞ்சம் சூடாயிருக்குது. நான் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். மீண்டும் இருவரும் ஒரு 5 நிமிட இடைவேளைக்கு அப்புறமா சந்திப்போம். அடுத்த கட்டமாக இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறது. தாவேக தரப்புலேருந்து நீங்களும் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளை பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க. பட் ஆனால் முக்கியமாக இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு கவுன்சிலர் கூட கிடையாது,
அவருக்கெல்லாம் வந்து அதிமுகவை பத்தி பேசுறதுக்கு, பாஜகவுக்காக இல்ல, அதிமுகவுக்காக நயினார் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு. பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல முதல்ல வந்து நாங்க எப்ப அதிமுக பத்தி பேசணும்? எனக்கு அதுக்கு ஒரு பதில் சொல்றீங்களேன். நீங்க டைரக்டா தான் எப்பவுமே அந்த 1v1 அங்க இருக்கிறீங்க, கீழே இருக்கிற கட்சியெல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஆமாங்க, கரெக்டுங்க. நான் கேட்கிறேன், அவ்வளவு கான்பிடன்ஸ் இல்லங்க களத்துல யார் இருக்கிறன்ற கேள்வி. நானு சர்க்காஸ்டிக்கா போனா அதுக்கு ஒரு தனி பதில் இருக்கு. எனக்கு யாரையும் காயப்படுத்த வேண்டாம். நான் ரொம்ப ஹானஸ்டா பதில் சொல்றேன். 21ல எதுக்கு வந்து ஆட்சி மாற்றம் வந்தது? அதிமுக காட்சியில அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்திட்டு அது யார் சுட்டது கூட தெரியல, டிவில பார்த்தன்றது. பொள்ளாச்சியில் நடந்த பாலியல் குற்றங்கள்ல இருந்து நீங்க எந்த கொடநாடு கொலை வழக்குல இருந்து போலீஸ் காவல் நிலைய மரணங்கள்ல இருந்து எல்லாமே கொடுங்கோல் ஆட்சியா இருந்தது. சோ அந்த இடத்துல ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு மக்கள் நினைக்கிறாங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க, விஜயண்ணா உட்பட. சோ நமக்கு அன்னைக்கு இருந்த வேற ஒரு வாய்ப்பு தான் திமுக. எல்லாரும் நம்பி ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. வேற திமுகவா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்துச்சு. ஆனா அப்படி இல்லை. ஆட்சிகள் மாறினாலும் தலைவர்கள் மாறினாலும் காட்சிகள் மாறப்போகுது இல்ல. இன்னும் முன்னாடியோட கொள்ளைகள் அதிகமா தான் இருக்க போது தெரிஞ்ச பிறகு இப்ப திரும்ப வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது எந்த வகை நியாயமும் இருக்காது. அப்ப இந்த இடத்துல புதுசா ஒரு வாய்ப்பு இருக்கணும். இந்த மக்கள் நமக்கு நிறைய செஞ்சிருக்காங்கன்னு போது இதை ஒரு தலையாய கடமையா எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கான மாற்றத்தை கொடுக்கறது தான் பொறுப்பா எடுத்துக்கிட்டு கட்சி ஆரம்பிச்சு தன்னோட கெரியரை தூக்கி போட்டு, உதயநிதி ஆன அளவுக்கு ஒரு பெரிய கெரியர் இல்லைனாலும், 9 படத்துக்கு 36 லட்சம் சம்பளம் ஆன அளவுக்கு ஒரு பெரிய கெரியர் இல்லைனாலும், அவரோட கெரியர் உச்சத்தை தூக்கி போட்டுட்டு இந்தியாவின் 2வது பெரிய வரி கட்டக்கூடிய ஒரு நடிகரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை தூக்கி போட்டுட்டு வர்றாரு. இப்ப இங்க வரும்போது இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கணும் மாத்தணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆட்சி வேணாம்னு சொல்லி மக்கள் தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு இவங்களை தூக்கி போட நினைக்கிறாங்க மக்கள். வாய்ப்பு இல்லை. வலையில தப்புனா ஒலையில தப்புனா இலையில இருக்க முடியாது இல்ல. அப்போ ஒரு மாற்றம் கொடுக்கணும் வந்து நிக்கிறோம். அப்ப இன்னைக்கு யார் களத்துல இருக்காங்களோ அவங்க மட்டும் அடிச்சா போதும், மாற்றம் வந்தா போதும். இந்த மாற்றம் நமக்கு என்ன கொடுக்கும்னா, இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய எந்த பெரிய ப்ராப்ளமா இருந்தாலும் நமக்கு தானா வானத்துல இருந்து வரல. இங்க இருக்க ஆட்சியாளர்கள் ஏற்படுத்திய சட்ட திட்டங்களாலும் ஊழல்களாலும் வந்ததே அந்த தலைவலிகள். அப்ப ஆட்சி மாறும்போது அந்த பிரச்சனைகள் பெருவாரியான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். பால் விலை உயர்ந்திருக்குன்னு ஜிஎஸ்டியில பால் பர்சன்டேஜ் 12%ல இருந்து 5% குறைஞ்சிருக்கு. பக்கத்துல கர்நாடகாவில் இருக்கிற நந்தினி டைரி, குஜராத்ல இருக்கக்கூடிய அமுல் எல்லாரும் பால் விலை குறைச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க கோஆபரேட்டிவ் ஆவின் பால் விலையை குறைக்கவே இல்லை. ஏன்னு யாராவது கேட்டோமா? அட்லீஸ்ட் நமக்கு இந்த நியூஸ் தெரியுமா? ஜிஎஸ்டி குறைஞ்சிருக்கு பாலுக்கு. மாசம் ஒரு வாட்டி பவர் கன்சம்ஷன் எடுக்கிறோம்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய யூனிட் கன்சம்ஷன் கம்மியா இருக்கும், டாரிஃப்ல கம்மியா வரும், கம்மியா பில்லு கட்டலாம்னு ஆசைப்பட்டோம். இன்னும் 2 மாசம் கொண்டு கட்டிட்டு இருக்கிறோம். மாறா 2 வாட்டி 3 வாட்டி விலையை உயர்த்திருக்காங்க. 600 ரூபாய் கட்டிட்டு இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு 1500 2000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுற இடத்துக்கு போயிருக்கு. கேஸ் விலையை குறைப்போம்னு சொன்னாங்க. டீசல் பெட்ரோலுக்கான வரியை குறைச்சு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சு தரோம்னு சொன்னாங்க. வெறும் 2 ரூபா 3 ரூபா ஃபேஸ் வேல்யூக்காக பண்ணாங்க. மாற்றம் முடிஞ்சுதா? சொன்ன திட்டம் ஏதாவது நேரத்துக்கு நடந்துச்சா? எல்லாம் நடந்துச்சா? எதுவுமே நடக்கல. சோ இங்க எல்லா தவறுகளும் எல்லா குற்றச்சாட்டுகளும் இந்த கட்சி மேல இருக்கும்போது இவங்களை மாற்ற வேண்டியது நமக்கு தேவை. போக்கஸ்டா இருக்கிறது ஒரு தப்பா? யாரை மாத்தமா அவங்க தெளிவா அட்டாக் பண்றது தப்பா? நம்ம மீடியாக்காகவோ பிரஸ் மீட் கொடுக்கவோ சில பேர் கட்சி நடத்துறாங்க. நாங்க அது இல்லை. இங்க ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த ஒரு பிரைம் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா வந்து நிக்கிறோம். நாங்க பிரஸ் பாக்குறதோ இல்ல பிரஸ்ல பேசுறதோ இல்ல ஒரு கட்சியை பத்தி எல்லா கட்சியை பத்தி பேசிக்கிட்டு யூடியூப் நடத்துறதுக்கும் நாங்க வரல. இங்க ஒரு ஆட்சியில் இருக்க கட்சி அங்க சரியில்லை, மாற்றம் வரணும். மாற்றம் நாங்க தான், நாங்களும் நம்புறோம், மக்களும் நம்புறோம். ரொம்ப சிம்பிளான ஜேர்னி. இதை ஏன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான். நாங்க அதிமுக பத்தி பேசவே இல்லை. பிரஸ் பத்தின அந்த விஷயத்துக்கு நான் திரும்ப வரேன். அதுக்கு முன்னாடி ராஜசேகர் அவர்கள்ட்ட திமுக மீது வந்து இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குது. 5 வருடம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆக்ட் ஆஃப் இன்கம்பன்சில தான் வந்துட்டு அடுத்த எலெக்ஷனே நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஒரு இன்கம்பன்சி இருக்குது நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிரிமினல் அஃபென்சஸே நீங்க எடுங்களேன். மக்களுக்கு வந்து எங்கேயுமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை வந்து இன்னைக்கு திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதுவே ஒரு 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 மிகப்பெரிய அச்சத்தை மக்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கே. அதை தாண்டி இவர்கள் பண்ணக்கூடிய ஊழல், இவங்களுடைய கம்பெனிகள் உடைய வளர்ச்சி, அசூர வளர்ச்சிகள், அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ப்ராமிசஸ்ல எதையுமே நிறைவேற்றல. இவராவது ஒரு சிலது நிறைவேற்றினாங்கன்றாங்க, ஒண்ணுமே நிறைவேற்றல. இந்த 4.5 வருஷத்துல 4.5 லட்சம் கோடி கடனை வாங்கியிருக்காங்க. 4.5 லட்சம் கோடி என்ன நீங்களா கடனை கட்ட போறீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறார், திமுக சார்ந்த நபர். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோபம் வந்தது. யார்? நம்ம தானே கட்டுறோம் அந்த கடனை. எப்படி கட்டுறோம்? ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இபியோட ரேட் 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க கொடுத்த ப்ராமிஸ் என்ன? இபி ரேட்டையும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸையும் கம்மி பண்ணுவோம்னு சொல்லி தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. வந்து 3 முறை ஏத்திருக்கிறீங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? அவன் பாக்கெட்ல இருந்து வருஷத்துக்கு சென்னையில ஒரு வீடு வச்சிருக்கவன், சொந்த வீடு வச்சிருக்கிறவன் வருஷத்துக்கு 4000 5000 கட்டினவன் இந்த வருஷம் 40,000 50,000 கட்டுறான். அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியும்ல.
அவனுக்கு தெரிஞ்சுதானே அந்த செலவு போகுது. நீங்க வந்து இலவசமா பேருந்து கொடுத்தேங்கிறீங்க, அது எவ்வளவு பெரிய ஊழல் அது. இலவசமா பேருந்து கொடுத்தேன்னு இந்த பஸ்ல மட்டும்தான் இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு, இலவசம் கிடையாது, ஓசி. ஓசி பேருந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, இந்த வழியில இந்த பஸ் மட்டும்தான் ஓசின்னு சொல்லிட்டு அந்த பஸ்ஸை கம்மி பண்ணிட்டீங்க. முன்னெல்லாம் ஒயிட் போர்டுன்னு ஒன்று வரும், ₹2 2.50 டிக்கெட் இருந்தது. இப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப வெறும் டீலக்ஸ் தான் வருது, ₹45 ₹50 டிக்கெட் விலை. அது அந்த அளவுக்கு நீங்க வந்து மக்களை ஏமாத்துறீங்க. மக்கள் வந்து அவ்வளவு முட்டாள்களா இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. டேப் கொடுக்குறோம், லேப்டாப் கொடுக்குறோம். எப்ப? 3 மாசத்துக்கு முன்னாடியே. 5 வருஷமா என்ன பண்ணீங்க? இப்பதான் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் டைம்ல தான் அதெல்லாம் கொடுக்க முடியும். இந்த வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா 2021 ஓட்டு போட்டாங்க. ஓட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்த உடனே ஒரு 4-5 வருஷம் அமைதியா பொறுமையா இருந்து அதை அனுபவிச்சு அதுல சொத்து சேர்த்துக்கணும். அப்படி சாரி தப்பா சொல்லிட்டேன். ஒரு இதுவா இருந்துட்டு அப்புறம் தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். உடனே எல்லாத்தையும் பண்ணுவாங்களா? தேர்தல் வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற ஒரு 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 தார்மீகமா நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? ஐயா தேர்தல் விளக்கிடுவோம். அதுல பேர் என்னையா இருக்குது? நீட்டை விளக்கிடுவோம். தேர்தல் வாக்குறுதி. முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு. நீங்க ரொம்ப தவறா பேசுறீங்க. முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு இல்லையா? இல்ல, நான் இந்த இடத்துல உங்களை வந்து நிறுத்தியே ஆக வேண்டும். நீங்க வந்து ரொம்ப தவறான கருத்தை பதிவு பண்றீங்க. அதாவது வந்து தேர்தல் வாக்குறுதின்றது பேர்லயே இருக்குது. வாக்குறுதி அப்படின்றதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தேர்தல் நீங்க கவனிங்க. தேர்தல் நடந்துச்சு, ஓட்டு போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு, வாக்குறுதி முடிஞ்சு போச்சு. தேர்தல் வாக்குறுதி அந்த தேர்தலுக்கு தான் கொடுக்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, தேர்தல் அப்ப கொடுக்குற வாக்குறுதியை 5 வருஷமும் அதை அப்படியே கடைபிடிக்கணும், அந்த 5 வருஷத்துல அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் நீங்க நினைக்கிறீங்க. அது தவறு. அப்படிப்பட்டது அரசியல் கிடையாது. அப்படி கிடையாது. டிஎம்கே அரசியல் அப்படி கிடையாதுங்கிறீங்க. சரி, எனக்கு நீங்க வாக்குறுதி பத்தி ஒண்ணு சொன்னீங்க. சரிங்க, எனக்கு அந்த வாக்குறுதி பத்தி தெரியல. ஆனா இந்த மாதிரி சொல்லிட்டு செய்யாம இருக்கிறவங்களோட நாக்குறுதி பத்தி என்ன தெரியுது. சொல்லுங்க. ஒரு கட்சியோடைய, ஒரு மாநில கட்சியோடைய ஆட்சியில் கூடிய கட்சியில ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிட்டு அவ்வளவு அவதூறம் மட்டுமே பேசிட்டு இருக்கிற ஒருத்தர் அந்த கட்சியே கொண்டாடுதவரை, எல்லா குடும்பத்தை பத்தி எல்லா பெண்களை பத்தியும் அவ்வளவு தரக்குறைவா பேசுறாரு. அப்படி பேசுறதுக்காக நான் பிறந்திருக்கிறோம் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா முதல்வர் அடுத்த நாள் கொளத்தூர் அவர் தொகுதிக்கு போகும்போது எனக்கு யாரும் எதிரி இல்ல, யார் மேலும் வெறுப்ப பேசாதீங்கன்றாரு. எனக்கு இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குமா? கரூர்ல வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வெளியவும் நடந்துச்சு பாத்தீங்களா? கரூர்ல இருந்து யாரையும் குத்தம் சொல்லாதீங்க, இது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னாரு. ஆனா அன்னைக்கு அவங்க பத்திரிகையில வந்து இஷ்டத்துக்கு பொய் புரட்டுகளை எழுதுறாங்க. சட்டசபையில உட்காந்துட்டு இதை பதிவு பண்றாங்க. எங்களுக்கு சின்னம் கொடுத்த அடுத்த நாள் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கிறோம், சட்டசபைக்குள்ள போய் ஒருத்தர் பேசுறாரு. எனக்கு புரியலங்க உங்க அதுதாங்க அரசியல். அது புரியாதனாலதான் தாவேக்க ஒரு சின்ன கட்சி உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்றோம். புரியுதுங்களா? அதுதான் அரசியல். அதாவது நான் வந்து அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா, எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் வந்துட்டு அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இறந்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க. தயவு செய்து எந்த ஒரு இதையுமே வந்து யாரும் நினைச்சா பரப்பாதீங்க. நான் சொல்லிட்டேன், அது ஏன் வேலை, நான் சொல்ல வேண்டியது. சரி, திமுகவுடைய இந்த 5 வருட கட்சியில உங்களால வந்துட்டு ஒரு 10 விஷயங்கள்ல இல்ல ஒரு 5 வச்சுக்கோங்க, இந்த 5 விஷயங்கள்ல திமுகவுடைய வீழ்ச்சின்னு நினைச்சா அது இதுதான் காரணம் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னு நீங்க சொல்லணும்னா எதை சொல்லுவீங்க? அப்படி எங்களை பொறுத்த வரைக்கும், மக்களை பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் அப்படி எதுவும் கிடையாது. நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறதுனால உங்ககிட்ட நான் கேட்கறேன். நீட்டு கையெழுத்து முதல் விஷயம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அது ரொம்ப அதிக அளவில் அதிகரிச்சிருக்கு, அது 2வது. 3வது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், அதுக்கப்புறம் இபி. இதுவே போதுமானது தான் என்னைய பொறுத்த வரைக்கும். இவங்க சொல்லக்கூடிய அடுத்து மக்கள் கிட்ட போய் நிக்கிறதுக்கு இவங்களுக்கு முகமே இல்லாத அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி முதல். இந்த கேள்விக்கு பதில் நான் அப்புறமா சொல்றேன். ஆனா இந்த இடத்துல வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்த ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு வார்த்தையை நினைவு கூர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய தலைவரை பத்தி கேட்டுட்டே இருப்பாங்க. அவரின் பலம் அப்படின்னு கேட்ட நாஞ்சில் சம்பத் என்ன சொல்லுவாரு? ஞாபக சக்தி. அவரின் பலவீனம் பெற்றெடுத்த ஷெனியன்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு. அது மாதிரி இந்த ஆட்சிக்கு எது பலவீனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே பதில் இப்பயும் பொருத்தி பாருங்க, உங்களுக்கு பதில் புரிஞ்சிடும். 2வது, தமிழகத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு கேட்டீங்க. தமிழகத்தை போதை இல்லாத ஒரு மாநிலமா, ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்திரன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டியா நீங்க எங்க போனாலும் ட்ரக்ஸ் கிடைக்கிற நிலைமைக்கு மாத்தி திருவாரூர்ல ஒரு கல்லூரியில கிளாஸ். இதுக்கு முன்னாடி நீங்க பேசுங்க, அது வரைக்கும் கூட எனக்கு அனஞ்சித் அவர்களை பிடிச்சிருக்கு. என்னதான் வந்துட்டு நீங்க வந்து எதிர்கருத்துக்களை வச்சாலுமே கூட எனக்கு வந்துட்டு அவர் சிரிச்ச முகமா அப்படி பேசும்போது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த ஒரு வேலை எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விரலை இப்படி வெளியே எடுக்கிறது, இந்த விரலை வெளியே எடுக்கிறது, டக்குன்னு ஒரு டேட்டா போடுறது, உங்களை வச்சுட்டு வீடியோவை கட் பண்ணி போட்டுறாங்க 1.5 நிமிஷத்துக்கு. சினிமா எடுத்து நடிக்க ட்ரை பண்றீங்களா? வாய்ப்பு இல்லை, அதெல்லாம் இல்லை. தொடர்ந்து பேசுறீங்க, போட்டு அடின்னு அடிச்சு பாயிண்டா பேசி வச்சு அது மாதிரி பண்ணாதீங்க. அது வேண்டாம், அந்த அரசியல் வேண்டாம். ஓகே, சாஃப்டா போங்க, சாஃப்டா பேசுங்க. என்னங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்றீங்க, கொஞ்சம் பாத்துக்கங்க, கொஞ்சம் திருத்திக்கங்க, மாத்திக்கங்க. நான் மாத்திக்க போறாங்க. தவறுகள் இல்ல, எனக்கும் அந்த கோவப்படுறது பிடிக்காது சாமி. நான் ரொம்ப சாஃப்ட் தான். ஆனா நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்சியை பத்தி சொன்னாலே தானா பிபி ஷூட் அப் ஆகுது. நான் என்ன பண்றது? ஏதோ டாக்டர்கிட்ட கேட்டு மாத்திரையாவது வாங்கி கொடுங்க. தானா டென்ஷன் ஆகுது, எனக்கு மைக்கு பிடிச்சா கோவம் வருது, வேர்க்குது. ஏங்க நானும் இந்த ஊருக்காரன் தாங்க. எனக்கு என் மக்கள்
உங்களை உட்பட எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல பால் குடிக்கணும். ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு இருந்தோம், விலை 3/4 டம்ளர் டீயா குறைஞ்சிருச்சு. இந்த கோவம் எனக்கு இருக்கதானே செய்யும். சாப்பாடு சாம்பார்னு சொல்றீங்க, ஒரு ஸ்கூல்ல சாப்பாடு நல்லா இருக்கா? பள்ளி விழுந்த சாப்பாடை போடுறீங்க, அதை சாப்பிட்டு குழந்தைங்க வாந்தி வைத்தலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் ஆகுது. சத்துணவு சாப்பிட்ற குழந்தை தள்ள செவிடிஞ்சு விழுந்து போதையில்லா தமிழகம் சொல்லிட்டு திருவாரூர்ல கிளாஸ் ரூம்ல பொம்பளை பிள்ளைங்க உட்காந்து சரக்கு அடிக்குது, பெத்தவங்க வயிற்று வாயில அடிச்சுக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற பசங்க கஞ்சா பிடிச்சிட்டு 14 வயசு பையன் 8 வயசு தம்பியை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. குழந்தை ஏதோ ஆயிடுமோன்னு பார்க்கும்போதே நெஞ்சு பதைக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அடிப்படையில சொல்லுங்க. ஒரு பிறந்த குழந்தையில இருந்து ஒரு 75 வயசு பாட்டி, 3 நாள் முன்னாடி ஒரு 75 வயசு பாட்டியை ஒருத்தன் போதையில போய் பாலியல் துன்புறுத்தல் பண்ணியிருக்கிறான். அந்த பாட்டி ஹாஸ்பிட்டலைஸ்ட். காலேஜ்ல இருக்கிற பிள்ளையில இருந்து, அண்ணா யூனிவர்சிட்டில இருந்து பிரைவேட் அந்த நந்தனம் காலேஜோ நியூ காலேஜோ கேன்டீன்ல இருக்கிற வேலை செய்யற பிள்ளைக்கு வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஏர்போர்ட் பார்க்கிங்ல இருந்து ஒரு வயசான பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. பசுமாட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. போக்சோல 190% வளர்ந்துருக்காங்க. பெண்களுக்கு பாலிவுட் 109% வளர்ந்துருக்கு. ஒரு படத்தை அரசாங்கத்து சப்போர்ட்ல எடுத்து அரசாங்க கட்டிடத்துல வச்சு ப்ரொமோட் பண்ணி வளர்த்து 50 கோடி தான் உங்களோட கலெக்ஷன் வருது. போக்சோல பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு 103 கோடி ரூபாய் காம்பன்சேஷன் கொடுத்துருக்கு அரசாங்கம். போக்சோக்கு 21 நீதிமன்றம் இருக்கு. 20 நீதிமன்றம் அந்த கோர்ட் கைட்லைன்ஸே இல்லாம ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு கோபம் வரலையா? இதை மக்கள் பார்க்கலையா? ஒரு செய்தியை பார்க்கும்போதும் ஒரு வெளி மாநிலத்துல இருந்து ஒரு குடும்பம் அந்த வாழ வழியில நீங்க வேலை செய்யறதுக்கு வந்து பிழைக்கிறாங்க. அந்த பிழைக்க வந்த குடும்பத்தை அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த 2 வயசு குழந்தைய தூக்கி தரல் அடிச்சு கொன்னு அந்த குடும்பத்தையே சாகடிச்சு வெட்டி துண்டு துண்டா தூக்கி 4 இடத்துல போட்டு வச்சிருக்கான். 3 போலீஸ் ஸ்டேஷனோட லிமிட் நடுவில் வருது. அந்த தொகுதியுடைய எம்எல்ஏவும் அமைச்சருமா ஒருத்தர் போய் கேட்டோம்னா, அப்படியா நான் பார்க்கலன்றாரு. டிவியில வர நியூஸை கூட பார்க்கலன்றார் சாமி. செய்தித்துறை அமைச்சர்கிட்ட போயிட்டு கரூர்ல இந்த மாதிரி அடிச்சிருக்கிறாங்களே, உங்க கட்சி எம்எல்ஏ அடிச்சிருக்கிறாருன்னு கேட்டா, அப்படியா நான் பார்க்கலையேன்றார் சாமி. எவனோ ஒருத்தர் ஹெலிகாப்டர் ஓட்டுறதுக்கு வந்து உட்காந்து வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா அவன்கிட்ட போய் லைசன்ஸ் நான் தான் கொடுப்பேன் கூட்டணி கட்சிக்கார போய் இன்னும் சண்டை போடுறாரு. அப்படியான்னு போய் சபாநாயகர்கிட்ட கேட்டா நான் கண்டிக்கிறேன்னு சொல்றாரு. இன்னும் எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி மேல குற்றச்சாட்டு சொல்லுங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஒரு ஊழல் ஆரம்பிச்சு 10 ரூபா ஊழல் இன்னும் நடந்திருக்கு. வேலை வாய்ப்புக்கு உள்ளாட்சி துறையில அந்த ஊழல் பேரு 10 ரூபா ஊழலாம். நீங்க வேலை வேணுமா, நான் சொல்ற ஒரு டீலர்கிட்ட போய் காசு கட்டிடணும். அவன் இந்த அயன் படத்துல ஒரு 10 ரூபா நோட்டு கொடுப்பான். அந்த 10 ரூபா நோட்டு எடுத்து நீங்க காமிச்சீங்கன்னா அந்த சீரியல் நம்பரை பார்த்துட்டு அமௌண்ட் வந்துருச்சுன்னு சொல்லி வேலை போட்டு கொடுத்துருக்காங்க. 888 கோடி ஊழல். கமிஷன்ல 350 கோடி ஊழல். முறைகேடா டெண்டர் விட்டது 2500 கோடி ஊழல். இதெல்லாம் தாண்டி மதுரையில் ஒரு நகராட்சியில சொத்து வரி வாங்குறதுல 200 கோடி ஊழல். அந்த ஊழல் பத்தி தெரியுமா? ஊழல் போய் சொத்து வரி கட்டியிருக்கிறாங்க. அது போனது நகராட்சி அக்கௌண்ட்டுக்குள்ள, வேற ஒரு அக்கௌண்ட். ஒரு நகராட்சியில வெளியே வந்துருச்சு. இன்னும் எத்தனை இடத்துல வெளில வரல? நம்ம சொத்து வரி உயர்ந்துருச்சு, கட்டினது அங்கதான் போச்சு. நமக்கு எப்படி தெரியும்? அடிப்படையில ரைட் டு சர்வீஸ் ஆக்ட்னு ஒன்று போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. பல மாநிலங்கள்ல இருக்கு. நம்மளுடைய அரசு நம்ம கொடுக்கக்கூடிய சேவைகளை உரிமையோட இன்னைக்கு போட்டா இன்னைக்கு கிடைக்கும் நமக்கு ஒரு தெளிவோட இருக்கிற மாதிரி ஒரு ஆக்ட். அதை போடுவோம்னு சொல்லி வந்து உட்காந்து இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ணவே இல்லை. இப்போ இது போன்ற கேள்விகளும் கோபங்களும் வந்துட்டு ஒரு சாதாரண மனுஷனா இருக்கிற எனக்கு இருக்குது, நான் வந்து பாக்குறேன் என்ன சுத்தி இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இந்த கோபமும் இந்த மனப்பான்மை எங்க இருந்து வரும் அப்படின்னா, ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு ரொம்ப ஈஸியா வந்துடும். நம்மளை போன்றவங்களுக்கு, விஜய் அவர்களுக்கு, உங்க கட்சியின் தலைவர் அவர்களுக்கு இது போன்ற கோபங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், சுத்தி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்லாம் கேள்விப்படக்கூடியவங்களுக்கு அந்த இது வருமா? ஒரு நீலாங்கரையில இருக்கிறவருக்கு ஒரு பெரிய வீடு, ஈசிஆர், இது வந்து மக்களின் சார்பா நான் கேட்கறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு ஈசிஆர் பங்களா, வீடு, கோடிக்கணக்கில் சொத்து, இப்படி இருக்கிற ஒருத்தருக்கு மக்களின் பிரச்சனையெல்லாம் உள்ள போய் உறுத்தி கோபத்தை கொண்டு வர வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். அந்த கேள்விக்கு பதில், அந்த கேள்விக்கு பதில் தாங்க தமிழக வெற்றி கழகம். நீங்க வந்து அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை, அவருக்கு எல்லாமே கொடுத்துருச்சு உலகம், அவர் நல்லா இருக்கிறாருன்னு நினைச்சா, ஒண்ணு அவர் ரிட்டையர் ஆகணும்னா வீட்டுல நிம்மதியா இருக்கலாம். அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அவருக்கு ஒன்றும் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு பஞ்சம் கிடையாது. அவர் இன்னும் தலைமுறைக்கு நல்லா இருப்பாரு, ஒழுக்கமா நேர்மையா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவர் வந்து அப்படிதான் வந்து இன்னும் நடிக்கணும்னா இன்னும் 10-15 வருஷம் நடிக்க முடியும். நம்பர் 1ஆவே இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் வேல்யூக்கு அவருக்கு ஒரு படத்துக்கு 250 கோடி கொடுக்குறாங்கன்னா வருஷத்துக்கு 500 கோடி, அடுத்த 10 வருஷத்துக்கு 5000 கோடி ஒயிட்ல சம்பாதிச்சு அதை இன்வெஸ்ட் பண்ணி 30,000 கோடி 50,000 கோடியா கூட மாற்ற முடியும் ஒயிட்ல. இதையெல்லாம் விட்டுட்டு அவர் எல்லா குடும்பத்திலையும் ஒருத்தனா இருக்கிறதுனாலதான் அவன் பசி, அவன் வலி புரியுது இருக்கு. அவன் நாம நடிச்சு ஒரு படத்துக்கு நேர்மையா சம்பளம்னா கூட அதை வாங்கி விநியோகம் பண்றவன் 200 டிக்கெட்டை 2000 விற்கிறான், கேட்க முடியல. ஏன்னா அவன் பவர்ல உட்கார்ந்து இருக்கிறான் போது, அப்ப அந்த பவரை தான் நம்ம சரி பண்ணணும்ன்ற ஒரு கேள்வி வரும்போது அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிறாரு. அரசியல் என்பது அதிகாரத்தை சீர்திருத்துவதே என்ற காரணத்தாலதான் தமிழக வெற்றி கழகம் ஒன்று வருது. அந்த கெரியரை தூக்கி போட்டு, அந்த ஏசி வாழ்க்கையை தூக்கி போட்டு, இங்க நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் தாண்டி
மக்கள் விமர்சனங்களை தாண்டி எதிர்கட்சியில் செட் பண்ணக்கூடிய நரேஷனை தாண்டி வந்து நிக்கிறாருன்னா அவர் மிடில் கிளாஸோட பசியை மட்டும் பார்க்கல, அந்த லோ பர்ஃபார்மிங் கேட்டகரியை கீழே வச்சு பாவர்ட்டியில இருக்கக்கூடிய மனுஷனோட பசியும் அவன் வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நாத்தத்தையும் அவனோட கொசுக்கடியும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு இதை மாத்தியே அவன் வந்து நிக்கிறார். இதை மாத்துறதுக்கு ஒரு அரசாங்கத்தால கொஞ்சம் நேர்மை இருந்தாலே போதும்னு நீங்க சொன்ன அந்த வாக்குறுதியில தான் திமுக கொடுத்துருக்கு. 505 வாக்குறுதி கொடுத்துருக்கனே, நான் எப்படி நிறைவேற்றுன்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நம்ம ஒழுங்கா நேர்மையா அரசியலுக்கு நடத்தினோம்னா 505 வாக்குறுதி நிறைவேற்ற காசு இருக்கு, பத்தாக்குறைக்கு நம்ம மாநிலம் வாங்கி வச்சிருக்க கடனையும் அடைக்க முடியும்னு சொல்லியிருக்காரு. ஆனா அந்த வாக்குறுதி அவரே பணம் மறந்துட்டு இன்னைக்கு அதுக்கு நிதி வரல, இதுக்கு நிதி வரலன்னு கதை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச வாக்குறுதிகளை ஏன் கொடுத்தீங்கன்னு நாங்க கேட்கிறோம். இந்த எதுக்குமே பதில் இல்லையே. 75 ஆண்டு காலமா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இந்த மாநிலத்தோட கடன் 4 லட்சம் கோடி சாமி. இந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி. இப்ப புதுசா எலெக்ஷன் பொங்கலுக்கு எல்லாம் காசு கொடுத்தெல்லாம் சேர்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி வந்துடும் ரவுண்டா. இந்தியாவிலே நம்பர் 1 GSDP மாநிலம், அதிக வருமானம் வருதுன்னு அர்த்தம். நம்பர் 1 இன் கடன். எப்படி? இந்திய பட்ஜெட்ல ₹1 20 பைசா வட்டியா கட்டுறோம், ரொம்ப அதிகம்ன்றாங்க. தமிழக பட்ஜெட் அதோட ஜாஸ்தி, ₹1 21 பைசா வட்டி மட்டும் கட்டுறோம். வாங்குற கடன்ல 40% தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு போதும், மீதி 60% வட்டி கட்டுறதுக்கும் சம்பளம் கொடுக்கறதுக்கே பத்தலையா. இன்னைக்கு டாக்ஸ் போட்டிருக்க திட்டம் அதுக்கான திட்டம் தான். அரசு ஊழியர்களுடைய நிதியை வாங்கி அதை வச்சாலும் இந்த அரசாங்கத்தை ரன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க வாங்கி வச்சிருக்க கடனுக்கு அடுத்த அரசாங்கம் வந்ததுன்னா கடன் வாங்குறது கூட இடம் கிடையாது. தமிழக அரசுக்கு வருமானத்துக்கு ஒரு வழி கிடையாது. எப்படி பண்ணுவீங்க? தொடர்ந்து பேசும் ராஜசேகர் அவர்களே, இப்போ திமுக ஆட்சியின் மீது இவ்வளவு அதிருப்திகள் இருந்தாலுமே கூட இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, ஓட்டுக்கு இன்னொரு 2000 எக்ஸ்ட்ரா போகும், இன்னொரு 3000 எக்ஸ்ட்ரா போகும், இன்னொரு 5000 கூட எக்ஸ்ட்ரா போகட்டும், எப்படியாவது ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு மனப்போக்கா மாறும். இந்த எலெக்ஷன்ல வந்து பணப்புழக்கம்ங்கிறது பல மடங்கு இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ரொம்ப அதிகமா இருக்கும், பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். ஆனா மக்கள் இந்த இடத்துல வந்து ஒரு தெளிவா இருக்கணும். திரும்பவும் திமுக ஆட்சியில அமர வைக்கிறத மாதிரி ஒரு தனக்கு தான் தலையில மண்ணை கொட்டிக்கிற வேலை வேற எதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஏற்கனவே இவங்களுடைய கடன் சுமைகளும் மக்களுடைய வாழ்வாதாரமும் ஒவ்வொரு நாளும் வந்து நலிவடைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு புரியணும்னு எதிர்பார்க்குறேன். அதை எல்லாருமா சேர்ந்து புரிய வைக்க வேண்டிய இடத்துல மீடியாவும் இருக்கு. ஆனா அந்த இடத்துல வந்து மீடியா வந்து அசிங்கமா இன்கம் டேக்ஸ் விஷயத்தை கொண்டு போய் ஊழலோட ஈக்குவேட் பண்ணி அப்படியான ஒரு கேவலமான நரேட்டிவை மீடியா செட் பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். இந்த நேரத்துல விஜய் மீது இப்படிப்பட்ட ஒரு வழக்குடைய தீர்ப்பு கரெக்டான சமயத்துல, எலெக்ஷன் வர நேரத்துல, ஒரு பக்கம் வந்து ஜனநாயகனுடைய இந்த சம்பவம் நடந்துச்சு, இத்தனை கட்டு அப்படின்னு சொல்லி, இந்த கட்டை பண்றது நாங்க தயாரா இருவோம்னு சொல்லியுமே கூட இன்னும் அந்த படத்தோடைய ரிலீஸுங்கிறது அடுத்தடுத்த அப்பீல் போய் இப்ப இவங்க சேர்ந்து ஒரு அப்பீல் போற அளவுக்கு வந்து போய் நிற்குது. இப்படி விஜய் மீது வந்து தொடர்ந்து இவ்வளவு விஷயங்கள் தொடுக்கப்படுது. இதை பத்தி உங்களுடைய கருத்து? ஒரு தனி மனிதன் மீது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக இவ்வளோ எல்லா பக்கமும் வந்து அவரை தடுப்பாங்க அப்படின்னா அவர் பக்கத்துல மக்கள் தானா போய் நிப்பாங்கிறது. எந்த கட்சியினால இவ்வளவு தொந்தரவுகள் விஜய்க்கு? எல்லாரும் தடுப்பாங்க. ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, மத்தியிலையா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் இல்ல ஆட்சி அதிகாரத்துல ஏற்கனவே இருந்தவங்களும் சேர்ந்து இந்த பாஜக தரப்புல இருந்து எந்த ஒரு அழுத்தமும் விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இல்ல. கண்டிப்பா இருக்குங்க, எல்லாமே இருக்கும். இல்லாம இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையவே கிடையாது. இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் தனக்கு என்ன லாபம் இருக்கு அப்படிங்கறத அரசியல் கட்சிகள் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. தேர்தல் வரும் பட்சத்துல அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இந்த டீல அமிக்கபிளா எப்படி முடிக்கணுங்கிறது மட்டும்தான். ஆனா விஜய் இதுல வந்து 1% நகர்ந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா? இன்டர்னலா என்ன நடக்குதுங்கிறது யாருக்குமே தெரியாது. யாருமே வந்து வெளிப்படையா விஜய் இருக்கிற ஒரு நபர் அதான் வெளிப்படையா யாரும் விஜயை கூப்பிட்டு நீங்க இது கையெழுத்து போட்டீங்கன்னா உங்க படம் ரிலீஸ் ஆயிரும், நீங்க வந்து கூட்டணிக்கு வந்துட்டீங்கன்னா படம் ரிலீஸ் ஆயிடும் யாரும் சொல்ல போறது சினிமால வர மாதிரி சீன்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் நடக்க போறது கிடையாது. ரொம்ப டிப்ளமேட்டிக் ஆயிடுச்சு. அவங்க இந்த கரூர் இன்சிடென்ட் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த இன்கம் டாக்ஸ்க்கான நரேட்டிவ் பில்டிங் ஆட்டம், தற்குறிங்கிறதே எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு நரேட்டிவ் தெரியுமா? நீங்க யார தற்குறின்னு சொல்றீங்க? அந்த நரேட்டிவ் மக்களை எங்க உடைச்சாங்க? அது இந்த அனந்த் போன்றவர்களும் இவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் 30 நாள் அந்த நரேட்டிவ் உடைச்சிட்டாங்க. இப்ப தற்கொலை யாரும் சொல்றதை நிறுத்திட்டாங்க ஆக்சுவலா. ஏன் அப்படின்னா இப்ப அடுத்து விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு இன்னொரு அதுக்கு இவங்க ஒரு 10 பதில் வச்சிருப்பாங்க. அனந்த் போன்றவர்கள் வந்து ஒரு 30 செகண்ட் பேசினா அந்த வீடியோ இவங்க எல்லாம் வைரல் பண்ணி விட்டு அதுக்கு அதை பதில் இவங்க கொடுத்துருவாங்க. அதனால வந்து அந்த நரேட்டிவ் டிவிக்கே பிரேக் பண்ணிட்டே இருக்குது அவங்க மேல என்ன வச்சாலும். அதே மாதிரியான நரேட்டிவ் தான் இப்ப இன்கம் டாக்ஸை வந்து ஏமாத்திட்டாருங்கிற இன்னொரு நரேட்டிவ். ஓகே, இதையுமே வந்து அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணுங்கிற
அதுக்கு அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம். ஏன்னா ஊழலை ஒழிக்க போறேன்னு சொல்ற நீங்க வந்து ஊழல் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்றான்ல. ஊழலுக்கும் இதுக்கும் நிறைய சம்பந்த வேறுபாடுகள் இருக்குடா. இது அவனோட ரைட்டு, டாக்ஸ் கட்டக்கூடியவனுடைய சுதந்திரம், அவனுடைய ரைட்டை அவர் கேட்கிறாரு. நான் டாக்ஸ் கட்டி இருக்கிறேன், எனக்கு எதுக்கு பெனால்டி போட்டேன்னு கேட்கறது வந்து அவருடைய ரைட். அவர் போட்ட ரிட் பெட்டிஷன், அது இன்கம் டாக்ஸ் போட்ட வழக்கு கிடையாது, அவர் போட்ட ரிட் பெட்டிஷன். ஆனா நாங்க வைக்கும்போது தமிழ்ல வந்து வேற மாதிரி நாங்க வைப்போம். அதை வருமான வரித்துறைக்கு வந்து பணமே கட்டாம மாட்டிக்கிட்டாரு விஜய்னு நக்கலா போட்டு தமிழ் போட்டு அந்த மாதிரி நாங்க ட்ரெண்ட் பண்ணி விட்டுருவோம். இது என்னன்னா, நீ என் மேல அழுக்குங்கிறல்ல, உன் மேல இவ்வளவு அழுக்கு இருக்கு பத்தியா, இவ்வளோண்டு தாண்டா இருக்கு, அதை ஏன் இவ்வளவு பெருசா காட்டுறீங்கன்ற மாதிரி இவங்களும் போய் கேட்க முடியாது. அப்ப நீ அழுக்கு இருக்குன்னு ஒத்துக்கிறியா அப்படின்ற பிரச்சனையில கொண்டு போய் நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அசிங்கமான நரேட்டிவ்க்கு மீடியாவும் துணை போகுது. இந்த நேரத்துல மக்கள் கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. ஒருத்தனை ரொம்ப போட்டு சோதிச்சா அவன் பக்கம் மக்கள் போய் நிற்பாங்க. அது இவங்களுக்கு தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களாங்கிறது எனக்கு. பாஜக சோதிக்குதுன்றது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அவ்வளவுதான் நான் கேட்கறேன். பிஜேபி சோதிக்குதாங்கிறதெல்லாம் நீங்க பேச முடியாதுங்க. நீங்க இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஜேபியா? இன்கம் டாக்ஸ் நான் சொல்லல, நான் கேட்கறேன். இல்ல, நான் உங்ககிட்ட கேட்கறேன், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பிஜேபியா? இல்ல, நீங்க தான் சொன்னீங்க ஆளும் கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்க வந்து அந்த மாதிரி ஆளும் கட்சியா, தமிழகத்துல ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவர்கள், தமிழகத்தை ஆண்டவர்கள், தமிழகத்தை ஆளணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அழுத்தம் கொடுப்பாங்க. விஜயோட என்னுடைய கேள்வி ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. நான் கேட்டது இந்த ஒரு ஜனநாயகம் சர்ச்சை ஆரம்பிச்சு எல்லா இடங்கள்லயுமே விஜய்க்கு வந்து ஆளும் கட்சி தரப்புல இருந்து அழுத்தம் இருக்குதான் கேட்டேன். ஆமா, ஆளும் கட்சி இருந்து ஆரம்பிச்சு மற்றவங்க கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் கேட்கிறேன், அப்ப பாஜக ஆளும் கட்சி எதுக்கு பேசணும்? நேரடியா கேட்கிறேன், பாஜக அழுத்தம் கொடுக்கும். கண்டிப்பா கொடுப்பாங்க சார். எல்லா அரசியல் கட்சியும் அழுத்தம் கொடுப்பாங்க. எல்லா அரசியல் கட்சியும் அவங்களால முடிந்த அளவுக்கான அழுத்தங்களும் நெருக்கங்களும் கொடுக்கதான் செய்வாங்க. அதை யாராலும் தடுக்க முடியாது. அது விஜய் கட்சிக்கு விடுங்க, எந்த ஒரு சின்ன கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அழுத்தம் இருக்கும், அந்த நெருக்கங்கள் இருக்கும். அனஞ்சித் அவர்களே, இறுதி கேள்வி இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த மக்கள் அப்படிங்கிறத தாண்டி முக்கியமா இளைஞர்கள் படை உங்க பக்கம் இருக்குதுன்னு சொல்றீங்க. அந்த இளைஞர்களை அரசியல் படுத்தணும் இன்னும் சொல்லி போன இதுல ஆரம்பிக்கும் போது ராஜசேகர் அவர்கள் சொல்லியிருந்தாரு. நான் அதை வச்சு முடிக்கணும்னு நினைக்கிறேன். எந்த அளவுக்கு அவங்க அரசியல் படுத்துவதற்கான செயல்பாடுகள்ல நீங்க இறங்கி இருக்கீங்க? அது எந்த அளவுக்கு போகுது? இப்ப அந்த காலத்துல வந்துட்டு காலேஜ் மூலமாவே அரசியல் போயிட்டு இருந்துச்சு, அதை இவங்க தடுத்துட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. இப்போ நீங்க வந்து இந்த இது அரசியல் பட்டறைகள் நடத்துறது இல்லையா அப்படின்னா வந்துட்டு திமுக சார்பில் வந்து கேள்விகள் உங்க மேல எடுக்க வைக்கப்படுது. என்ன பண்றீங்க? இல்ல, நாங்க அரசியல்னா முதல்ல வந்து மக்களுக்கு என்னன்னு புரிய வைக்கிறோம். அடிப்படையில் வந்து இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைகள் ஆரம்பிச்சு இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அதை வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துல அரசியல் இருக்கு. அது சரியா இல்லாம நமக்கு பிரச்சனையா மாறதுக்கு காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தான் அப்படின்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கும். அப்ப நீங்க மாத்தி சிந்திக்கணும், அதை வந்து உங்க வாக்கால சிந்திக்கணும், தேர்தல் நாள்ல சிந்திக்கணும். இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். இத்தனை நாள் வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருந்த இளைஞர்களோ இல்ல சீரியல் மட்டும் பார்த்துட்டு இருந்த பெண்களோ இன்னைக்கு அதை தாண்டி விவாத மேடைகளையும் அரசியல் விவாதங்களையும் நேர்காணல்களையும் கோர்ட்ல நடக்கூடிய ப்ரொசீடிங்ஸையும் லைவ்ல உட்காந்து பாக்குறாங்கன்னா இது ஒரு அரசியல் புரிதல். இந்த அரசியல் புரிதல் இல்லாம போயிருக்கு. இன்னைக்கு அந்த அரசியல் புரிதல் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தர் முன்னெடுக்கும் போது அவங்களால அதை ஈஸியா கத்துக்க முடியும். கிரிட்டிசிசம் கூட சொல்லுவாங்க, நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது சினிமா பாட்டு ஃப்ளோ வருது, ஒரு நாலடியார் படிச்சு சொல்லணும்னா அப்புறம் முக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ சினிமா பாட்டு வகையிலேயே நல்ல கருத்துக்கள் கொண்டு போய் சேர்த்தா அது ரொம்ப ஈஸியா போயிடுன்றது வந்து ஒரு ப்ரூவன் மாடல். இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் அரசியல் கருத்துக்களையும் அரசியல் அரங்கில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் பேசும்போது அது ஈஸியா மக்கள் மத்தியில போய் சேருது. அதுதான் நீங்க பார்த்த எக்ஸாம்பிள். 75 ஆண்டு கால கட்சி அவங்களுடைய சின்னம் அதை உடைச்சி விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தாவேக்காக மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆச்சு. மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆச்சு. நீங்க பஸ் கூட இல்லாத ஊருங்களுக்கு எல்லாம் விசில் சின்னம் போய் சேர்ந்து அந்த சின்னம் செவுத்துல வரையப்பட்டதை நான் பார்த்தேன். விசில் சின்னம் அறிவிச்ச 5வது நிமிஷம் 10வது நிமிஷம் ரீல்ஸ்ல செவுத்துல சின்னங்களை பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து அரசியல்னா என்ன, தேர்தல்னா என்ன, சின்னம் எவ்வளவு முக்கியம், வாக்கு எவ்வளவு முக்கியம், அதை சேர்க்கறது எவ்வளவு முக்கியம், அதுக்கு பேசுறது எவ்வளவு முக்கியம், நம்ம தடுத்து எப்படி தெளிவா இருக்கணும், இந்த இடத்துல எப்படி இதை புரிதலா மாத்தணும், நம்ம அகைன்ஸ்டா ஒரு நரேஷன் செட் பண்ணா அது எப்படி கவுண்டர் பண்ணணும்ன்றது எல்லாமே எங்கிருந்து வந்ததுன்னா இந்த அரசியல் பயிற்சி மூலமா தான். நாங்க குழந்தைதான், 2 வயசு குழந்தைதான். ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை பேசக்கூடிய அரசியலே இந்த திமிங்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள், நீங்க இளைஞர்கள் மட்டும் சொல்றீங்க, ஒவ்வொரு வீட்லயும் ஒரு வாக்கு இருக்கு. ஒவ்வொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களும் விஜய் அண்ணாவை மகனா, தம்பியா, அண்ணனா பாக்குறாங்க. இளைஞர்கள் சிரிக்கிறாதீங்க. 2021 தேர்தலில் 1,37,00,000 வாக்கு. இந்த 5 வருஷத்துல ஏறக்குறைய 36 லட்சம் புது வாக்காளர்கள். இந்த மொத்த ஜங்குமே 1.5 கோடி 1.6 crores. பெண்கள் வீட்டுக்கு ஒரு ஓட்டுன்னு வச்சாலே 2.25 கோடி ஓட்டு. ஸோ இங்க ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அரசியல் என்னன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டு
அந்த புரிதலுக்கு தன்னோட பகுதியில தான் என்ன பங்களிப்பு பண்ணுன்றத தெளிவா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாம் சேர்ந்த அந்த அக்யூமுலேட்டட் எஃபெக்ட் தான் நீங்க எலெக்ஷன்ல பார்க்க போறோம். இவங்க செட் பண்ற அந்த 8% 10% நரேஷனுக்குள்ள போக போக நம்பாதீங்க, ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுது. அதை நீங்க பாருங்க. 40% சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க போல இருக்குது. இன்னும் சொல்ற வரைக்கும் நீங்க வந்துட்டு இல்ல இது கம்மி இதுவும் கம்மி, இதை விட எங்களுக்கு அதிகமாகும் சொல்லிட்டே இருக்கீங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ஒரு போல் வந்து ரிசல்ட் வந்துச்சுன்னா அதை நீங்க ஒத்துப்பீங்க? ஆமாங்க இதுதாங்க நேர்மன்னு எப்போ ஒத்துப்பீங்க? 40 வரைக்கும் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டா வந்ததுல ஒரு 40 கூட சொல்றாங்க. அப்பயும் ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? இதை விட இன்னும் அதிகம் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இது வந்து ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும். நான் ஆண்டவன் நினைக்கிறது மக்கள். இந்த மக்கள் தீர்ப்பே மகேச தீர்ப்பு. அது எடுத்து மேல்முறையீட்டுக்கெல்லாம் யாரும் இங்க போக முடியாது. அந்த தீர்ப்பு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பாருங்கன்னு சொல்றேன். வேட்புமனு தாக்கல் ஆரம்பிச்சிருக்குது. இல்ல அது விருப்ப மனு கொடுக்க வேற இங்க நேரம் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து கிட்டத்தட்ட 4000 கிட்ட போயிருக்குதுன்ற மாதிரி. ஒரு நாள்ல 10,000 அப்ளிகேஷன். ரைட், நீங்க கொடுத்துட்டீங்களா? இல்ல, நான் எலெக்ஷன் நிக்கல. நான் வந்து இந்த வாட்டி எல்லாருக்கும் வேலை செய்ய போறேன். எலெக்ஷன் நிக்கிறவங்க எல்லாருக்கும் வேலை செய்ய போறேன். ஏன்னா எனக்கு அந்த அரசியல் புரிதல் கத்துக்கிறதுக்கு டைம் எடுக்கும்னு நான் நம்புறேன். அதனால களத்துல நிக்கக்கூடிய, களத்துல நின்று போராடி என்னை விட சீரியஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சட்டமன்றத்துக்கு போனா நல்லா இருக்கும்னு நம்புறேன். அவங்களுக்கான அந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்படுறேன். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில நிப்பாருன்ற பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு. அதையும் சேர்த்துதான் நீ டிவி காரங்களே சொல்றாங்களே, நீங்க வேலைச்சேரின்றாங்க. அப்படியா? இல்ல, நான் சொல்ல முடியாது, ஒரு தலைவர் சொல்லுங்க. உங்கள்கிட்ட சொன்னாரா? அதாவது இல்ல சொல்லலையா? தெரியாதா? இல்லங்க, தெரியாது. சரி, இது ஒரு சீட்டு வாங்கணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு 2 கோடி ரூபாய் பணம் கட்டினாதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்குது. உண்மையா? அப்ளிகேஷன் ஃபார்மே 100 ரூபாய் கொடுக்குறோம். மற்ற கட்சிக்காரன் 15,000 10,000 விற்கிறாங்க. இந்த கட்சி 2 பேர். அதாங்க இவங்களுக்கு நரேஷன் இல்லைங்க. நாங்க எங்க மாவட்ட செயலாளர்கள் பார்த்துருக்கீங்களா? வண்டி ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க எல்லாரையும் மாவட்ட செயலாக்கி வச்சிருக்கோம். நாங்க என்ன மிட்டா மிராசல் கொண்டு வந்து பண்ணையார் கட்சியை நடத்துறோம். 2 கோடிக்கு நாங்க எங்க போவோம்? இல்ல, செல்வந்தராக இருக்கக்கூடியவங்க ஒரு 10 பேர் இருப்பாங்க உங்க கட்சியில வச்சுப்போமே. சரி, ஒரு 10 பேருக்கு 2 கோடி வாங்கி 20 கோடி எலெக்ஷன் வேஸ்ட். மிச்சம் 214 15 பேர்லாம் அவ்வளவு பணம் இருக்கிற ஆட்களை வச்சிருக்கீங்க. யார்கிட்டயுமே பணம்லாம் கேட்கறது இல்லைங்க. இது கட்சிங்க, ஜனநாயக பூர்வமா மக்கள் ஆட்சிக்காக வந்திருக்கோம். கார்பரேட் கம்பெனி இல்ல. நீங்க அறிவாலயத்தை பார்த்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது பணையும் இருக்க வேற. இந்த மக்கள் ஆட்சிக்காக பணம் இல்லா ஒரு ஜனநாயகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாங்க அந்த யோசனை எங்களுக்கு இல்லை. அதுவும் நரேஷன் கடந்து போறோம். எங்களுக்கெல்லாம் உண்மை தெரியும், அதனால நாங்க கடந்து போறோம். உங்க இருவட்டையுமே வந்துட்டு நிறைய நேரம் பேசுவதில் மகிழ்ச்சி. மீண்டும் இன்னொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ.